குட் மார்னிங் விவர். செது வீடு புதுமனையில இருந்து நான் சரி பேசுறேன். நம்ம இப்போ இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா வந்துட்டு பொன்னேரியுடைய பஸ் ஸ்டாண்டு. பரபரமான இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கிறோம். அதுவும் இந்த ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட், எவ்ரி ஒன் கேன் பை. அதாவது யாருமே வாங்கக்கூடிய விலையில ஒரு நல்ல விலையில ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்கோம். அதுலயும் இன்ஸ்டால்மெண்ட்ல கொண்டு வந்திருக்கோம். அதாவது ப்ராப்பர்ட்டியோட வேலையை வந்து பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் தான். அதுல 1.4 லட்சம் டவுன் பேமெண்ட் கொடுத்துட்டு மற்றது இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டுற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி நான் கொண்டு வந்திருக்கோம். அருமையான ப்ராப்பர்ட்டி. வாங்க இதை பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். எளிய மக்கள் பயனர் ஒரே நோக்கத்துக்காக போட்டப்பட்ட லேஅவுட் இது. ஆன் ரோட்ல இருக்கிற லேஅவுட். இங்க இருந்து கரெக்டா 9 கிலோமீட்டர். பொன்னேரியோட டெவலப்மெண்ட் நீங்க பாத்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. எவ்வளவு டெவலப்மெண்டான இடத்துல ஒரு அருமையான சைட் வந்திருக்கு. வாங்க இதை பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். மகளே நம்ம எங்க இருக்குன்னா கரெக்டா வந்து பஞ்சட்டில இருக்கும். பஞ்சட்டில ஒரு பிரம்மாண்டமான ரோடு ரெடி ஆயிட்டு இருக்குது. இங்க பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிபிஆர்ஆர் ரோடு ரெடி ஆயிட்டு இருக்குது மக்களே. சிபிஆர்ஆர் ரோடு 132 கிலோமீட்டர் ரெடி ஆயிட்டு இருக்குது. அதோட டெவலப்மெண்ட் வேலைகள் தான் போயிட்டு இருக்குது. நீங்க பார்த்தது இந்த ரோட பொறுத்த வரைக்கும் கனரக வாகனங்கள்லாம் அவுட்டர்லயே வர்ற மாதிரி ஒரு பிளானிங்ல போயிட்டு இருக்குது. இந்த ரோடு வந்துட்டாலும் இந்த ஏரியால ஒரு அபரிவிதமான வளர்ச்சி இருக்கும். நீங்க பார்த்துட்டு இருக்க ஜிஎன்டி ரோடு, இந்த ரோடெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவோட வியூவே வேற. இந்த ஏரியால ரொம்ப டெவலப்மெண்ட்ஸ் கம்மியா இருந்துச்சு. நீங்க பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இந்த ஏரியா இல்ல. இந்த ரோடு வந்ததுக்கு அப்புறம் அபரிவிதமான வளர்ச்சி. அதே மாதிரி இந்த ரோடு வந்துட்டாலும் அபரிவிதமான வளர்ச்சி இருக்கு மக்களே. சிறு முதலீடு ஒரு பெரிய வருமானத்துக்கான ஒரு பாதை. மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதோட டெவலப்மெண்ட்ஸ் காட்டுறேன். நீங்க பண்ணக்கூடிய முதலீடு ரொம்ப சொற்பமான முதலீடு, பெரிய வளர்ச்சிக்கான ஒரு பாதையா இருக்கும். வாங்க அப்படி வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஹாய் வியூவர்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா தச்சூர் கூட் ரோடுங்க. இந்த தச்சூர் கூட் ரோடு வந்து பாத்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூலுக்கு முன்னாடி கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி வரும். இது வந்து ஒரு குறுகிய காலத்தில் வேகமாக டெவலப் ஆன ஏரியா. பாருங்கள் எவ்வளோ அபரிவிதமான வளர்ச்சின்னு பாருங்கள். ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேலம்மாள் இன்டர்நேஷனல் ஸ்கூலுங்க. இங்கே வந்து காலேஜ் இருக்குது. நீங்கள் வேலம்மாள் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ இந்த ஏரியாவில் பசங்களை படிக்கிறதுக்காகவே பிரத்யேகமாக மக்கள் வந்து தங்கி பசங்களை படிக்க வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு பிரபலமான ஸ்கூல்னு சொல்லலாம். அதே சமயம் ஒரு பெரிய கல்வி கடல்னு சொல்லலாம். இந்த ஏரியாவில் தான் வந்திருக்குது. நம்ம சைட்டுக்கும் வேலம்மாள் ஸ்கூலுக்கும் ஜஸ்ட் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி ஆர்ட்ஸ் காலேஜ். நம்ம சைட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டரில் இருக்குது. காய் மக்களே, நம்ம வந்து கரெக்டாக பொன்னேரி வந்துட்டோம். இந்த பொன்னேரி பஜாரை பார்த்து ஒரு பெரிய வரலாறே இருக்குது. என்ன விஷயம்னா, பொன்னேரியிலேருந்து ஒரு நாளைக்கு 47 லோக்கல் ட்ரெயின் இருக்குது. 47 ட்ரெயின் எங்கே இருக்குதுன்னா, நம்ம பாரிஸ்லேருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் ஒரு 47 ட்ரெயின் இருக்குதுங்க. அதே சமயம் பொன்னேரி ஒரு தனி தாலுக்கா. பொன்னேரி வந்து பார்த்தீங்கன்னா வியாபார ஸ்தலத்தில் மிக முக்கியமான ஏரியா. பழவேற்காடுலேருந்து மீன் பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா மீன்பிடி தளங்கள்லேருந்து இந்த ஏரியாவில் வந்து தான் எல்லா ஏரியாவுக்கும் பிரிஞ்சு போகுது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னேரி ஒரு அபரிவிதமான வளர்ச்சி இருக்குது. அதை நீங்கள் பாருங்கள், வீடியோவில் ஃபுல்லாக நான் உங்களுக்கு காட்டுறேன். கைஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பொன்னேரி பஜாருங்க. பொன்னேரி பஜாரை வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோ காட்டிடுறேன். இங்கேருந்து ஒரு 5-10 நிமிஷத்துக்கு ஒரு டைமு நம்மளுடைய திருப்பாலைவனம் பாலாஜி நகருக்கு பஸ் இருக்குதுங்க. நான் சொல்கிற அனைத்தும் 100% உண்மையான விஷயம். பழவேற்காடுக்கு போகக்கூடிய பொன்னேரி டு பழவேற்காடுக்கு 5-10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குது. பாருங்கள் பொன்னேரியோட வளர்ச்சி பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சின்னு. கேஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பாலைவனம் அரசு மேல்நிலைப் பள்ளிங்க. 6th +2 வரைக்கும் இங்கே இருக்குது. ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம இந்த சைட்டுக்கு வந்துட்டோம். இந்த சைட்டை பார்த்தீங்கன்னா திருப்பாலைவனம், அதாவது பொன்னேரியில் நான் சொன்னேன் இல்லையா, பொன்னேரியில இருந்துட்டு வந்துக்கிட்டு கரெக்டாக ஒரு 9 கிலோமீட்டர்ஸில் இந்த சைட் வந்திருக்கு. நாங்கள் சொன்ன மாதிரியே பாருங்கள், இதுதான் ஆன் ரோடு. இந்த ஆன் ரோட்ல இருந்துட்டு கரெக்டாக ஒரு 30-40 மீட்டர்ஸ்லேயே வந்துட்டு நம்மளுடைய இடம் வந்துடும். பாருங்கள், ஃபுல்லாக பஸ் ரோடு. பொன்னேரியிலேருந்து பழவேற்காடு போகிற பஸ் ரோடு இது, சரிங்களா?
பஸ்ஸுங்க நிறைய போயிட்டு இருக்கோம். நாங்கள் போகும்போது பஸ்ஸுங்க வந்தால் அதுவும் நாங்கள் ஷூட் பண்ணி காட்டுறோம். வர்ற வழியெல்லாம் பார்த்தோம் எவ்வளோ அருமையாக இருக்குன்னுட்டு. ஊரை ஒட்டி இருக்கிற இடங்க இது பாருங்க. இந்த ஊரை ஒட்டி இருக்கிற இடம், அதாவது நாங்கள் அங்கே சொன்ன மாதிரியே உடனே வீடு கட்டிக்கிட்டும் நீங்கள் வரலாம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் வாங்கி போடலாம். சரிங்களா? ஆண்டோடு பக்கம் ஊரை ஒட்டி இருக்கிற இடம், அடிப்படை வசதிகள் நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த ஊர்ல வந்து அடிப்படை வசதி எல்லாமே இருக்கு. அதாவது வீடு கட்டினா எனக்கு மார்க்கெட் இருக்குமா, ஹாஸ்பிட்டல் இருக்குமா, கடைங்க இருக்குமா, கோயில் இருக்குமா, மசூதி இருக்குமா, சர்ச் இருக்குமா, ஸ்கூல் இருக்குமா பசங்களுக்கு, அதெல்லாம் நீங்க வரி பண்ண தேவையில்லை. திருப்பாலைவனத்துல எல்லாமே இருக்கு. அதாவது மேல்நிலை பள்ளிக்கூடம் இருக்குது, சர்ச் இருக்குது, மசூதி இருக்குது, கோயில் இருக்குது, அடிப்படை கடைகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒரு 9 கிலோமீட்டர் போனீங்கன்னா பொன்னேரின்றது பெரிய வளர்ச்சியான ஒரு நகரம். அந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்துகிட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சின்ன பட்ஜெட், அதாவது எங்கிட்ட அவ்வளோ காசு இல்லை, ஒரு 1 லட்ச ரூபா 1.25 லட்ச ரூபா இருந்தால் நான் இன்ஸ்டால்மெண்ட்ல ஒரு இடம் வாங்கி போட்டுருவேனே, மற்ற காசை கொஞ்சம் சுலபத்தவங்களை அடிச்சிக்கலாமே நினைக்கிறவங்க, அதாவது இன்னைக்கு ஒரு 2 பவுன் நகை வாங்கினாலே வந்துகிட்டு உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கிட்ட நெருங்கிடுது. அதே வந்துட்டு நீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு இந்த மண்ணுல போட்டீங்கன்னா 10 வருஷத்துல அந்த தங்கத்து விலையை விட இந்த மண்ணுடைய விலை அதிகமா இருக்கும். அபரிவிதமான வளர்ச்சி இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப அருமையான இன்வெஸ்ட்மெண்ட் இது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. பாருங்க, நீங்க இல்ல நான் ஒரு 12-13 லட்சம் தான் இருக்குது வீடே கட்டிக்கணும்னாலும் இந்த இடத்துல வீடு கட்டிக்கலாம். சரிங்களா? இல்ல ஒரு 10 லட்சம் வச்சிருக்கிறேன், இஎம்ஐல இடத்த வாங்கிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வீடு கட்டிக்கிட்டு மற்றதுல காசு கட்டிக்கிறாலும் கட்டிக்கலாம் நீங்க. அது மாதிரி இடம் பாருங்க. எல்லாமே சுத்தி வந்து பாருங்க, பஸ் வருது பாருங்க. பாருங்க, சிட்டில இருந்து பஸ் வருது, பஸ்ஸோ போக்குவரத்து எல்லாமே இருக்கு. ஸோ வந்துகிட்டு ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம வீடு வாங்கிட்டு கட்டிக்கிட்டு போயிடணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு, அதாவது எங்கிட்ட இருக்குது இப்போ 1 லட்சம் தாங்க, 1.25 லட்சம் தாங்க, இதுல ஒரு இடம் வேணும்னு சொன்னாலும் வாங்கிட்டு மற்ற பணத்தை வந்து நம்ம 1 வருஷத்துல சுலபத்தவனில் அடைச்சிட்டு வந்துடலாம் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட். அதாவது வட்டி இல்லாத கடன். இது எளிய மக்கள் பயன்படுற மாதிரி போட்டிருக்கிற பிளாட்டுங்க. 600, 800, 900 சதுரடியில் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாமே சோல்ட் ஆயிடுச்சு. ஒரு 20-30 பிளாட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. எளிய மக்கள் பயன்படுற மாதிரி இந்த பிளாட் போட்டிருக்கு. 2.5 லட்சத்துக்குலாம் இப்போ உங்க பிளாட் கிடைக்காது. 2.5 லட்சத்துல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பட்டா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ. இல்ல நீங்க வந்துகிட்டு இன்ஸ்டால்மெண்ட்ல பண்ணீங்கன்னா அந்த பட்டா ரெஜிஸ்டர் செலவு வந்துட்டு ஒரு 20,000 to 25,000 ரூபாய் வரும். அதை வந்து நீங்க ஏத்துக்கணும். சரிங்களா? மற்றபடி ஈஸியா நீங்க வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணலாம், ஈஸியா வாங்கலாம். அதாவது மண்ணில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வந்துட்டு ஒரு அருமையான இன்வெஸ்ட்மெண்ட். பாருங்க, அருமையா பராமரிச்சு வச்சிருக்காங்க. கிராஸ் எல்லாம் இல்லாம நல்லா இந்த நிறுவனம் நல்லா பராமரிச்சு வச்சிருக்கு. வீடும் கட்டிட்டு வரலாம், இல்ல நம்மளுடைய சந்ததிக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி போடலாம். ஒரு 2 பசங்க இருக்காங்க, நான் 2 பசங்க பேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் போட்டோம்னா அந்த பசங்க பெருசு வரும்போதோ கல்விக்கோ அவங்க கல்யாணத்துக்கோ வந்து பெரும் நிலவில் நம்மளுக்கு வந்து உதவுற மாதிரி இருக்கிற ஒரு லேஅவுட் தான் இது. பாருங்க, எல்லாமே இந்த ஊரை ஒட்டி இருக்கிற இடம் தான். ஸோ மிஸ் பண்ணாதீங்க மக்களே. ஒரு அருமையான இடத்துல ஒரு அருமையான இன்வெஸ்ட்மெண்ட்டு. மேலே வந்துக்கிட்டு இந்த சைட்டுக்கு வரதுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு நாங்களே அரேஞ்ச் பண்ணி தரோம். நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னா வந்துட்டு உங்கள் ஃபேமிலியோட வரீங்கன்னா கார் அரேஞ்ச் பண்ணுறோம், வந்து சைட் விசிட் பண்ணிட்டு போகலாம். சைட்டுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும். மெட்ராஸில் எங்கே இருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு சைட் விசிட் ஈஸியாக பண்ணி தரோம். ஈசிஆரில் வந்துக்கிட்டு பயங்கரமான டெவலப் ஆயிடுச்சு, ஓஎம்ஆர் பயங்கரமாக டெவலப் ஆயிடுச்சு. இல்லைன்னா வந்து அந்த பக்கம் கூடுவாஞ்சேரி செங்கல்பட்டுலாம் தாண்டணும். இந்த வேலையில் வாங்கணும் நீங்கள் செங்கல்பட்டில் தாண்டணும். அப்போதான் உங்களுக்கு இந்த வேலையில் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து மெட்ராஸ் பக்கத்துலேயே இருக்குது. அதாவது பொன்னி ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 9 கிலோமீட்டர், அங்கேருந்து மெட்ராஸ் ஒரு 3/4 மணி நேரத்தில் நம்ம சென்ட்ரல்லே அடைஞ்சிடலாம். ஸோ நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் மிஸ் பண்ணாதீங்க. நன்றி. மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையில நம்பருக்கு கால் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களது மேலான ஆதரவுக்கு ரொம்ப நன்றி மகளே. நான் உங்கள் ஜாகி. கைஸ், நம்ம சைட்ல இருந்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஜஸ்ட் வந்து ஒரு 100 மீட்டர்லேயே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ஜித் வந்துடும். இது வந்து மெயின் ரோடுங்க. அதே சமயம் கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா புனித அந்தோனியார் ஆலயம் சர்ச் வந்துடுதுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஹார்ட்வேர்ஸு, பிளம்பிங்கு, டைல்ஸ் உள்ள கடைகள் இருக்குது. சத்யஜோதி ஸ்கூல் இருக்குதுங்க. பாலாஜி மெட்ரிகுலேஷன் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குதுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து எந்த ஒரு எடிட்டிங் இல்லாமல் இருக்கிற ரியாலிட்டி அப்படி காட்டுற முத்து ஃபைனான்ஸு. திருப்பாலைவனம் பாருங்கள், இதான் திருப்பாலைவனம் கோவிலோடைய தெப்பக்குளம். இங்கே வந்து ஒரு 1100 வருஷம் பழமையான சிவன் கோயில் திருப்பாலேஸ்வரர் அப்படிங்கிற கோயில் இருக்குதுங்க. இதுதான் வந்து திருப்பாலைவனம் பஜாரு. இங்கே ஒரு 2000 குடும்பங்கள் வந்து இப்போ வசிச்சுட்டு வர்றாங்க. நீங்கள் இந்த வீடு கட்டி உடனே குடி வர்றதுக்கும் ஓகே, ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகே. இந்த சைட் நல்லாயிருக்கும். நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுங்க. இங்கே வந்து ஃபெடரல் பேங்க் இருக்குது. ஒரு அடிப்படை தேவைக்கு என்னென்ன தேவையோ திருப்பாலைவனத்தில் ஒரு லோ பட்ஜெட் கேட்டகரியில் பார்க்குறவங்களுக்கு இந்த ஏரியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க.
திருப்பாளையம் தான் ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்போ வந்து திருப்பாலேஸ்வரர் கோவில், ஒரு 1100 வருஷம் பழமையான கோவிலை நம்ம பார்க்க போகிறோங்க. இதே ரோட்டில் மக்களே நம்ம வந்து கரெக்டாக திருப்பாலேஸ்வரர் கோவில் பார்த்துட்டு இருக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது வந்து ராஜராஜ சோழன் காலத்தில் ஒரு 1100 1200 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவில். இது ஒரு சிவன் கோவிலுங்க.